ஹாய் ஹலோ வெல்கம் டு கோ சிஸ்டர் ட்ரெண்டி லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம சாம்பார் தான் பார்க்க போகிறோம். என்னடா சாம்பார்னு சொல்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? என்னங்க, சாம்பார்னாலே எப்போவுமே ஸ்பெஷலான ஐட்டம் தாங்க. எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் சாம்பாரில் தாங்க ஆரம்பிப்பாங்க. இப்போ அந்த சாம்பாரை சட்டுன்னு ஈஸியாக எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு குக்கரில் நான் 2 கப் துவரம் பருப்பு, அதில் பாதி பாசிப்பருப்பு கழுவி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 சின்ன வெங்காயம் இது கூட நான் ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகா, ஒரு 4 பூண்டு, 2 தக்காளி, கொஞ்சமாக சீரகம், மஞ்சப்பொடி, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம். பருப்பு வெந்துடும். இந்த பக்கமாக வந்துட்டு ஒரு தட்டில் டர்னிப், கேரட், முள்ளங்கி, முருங்கைக்காய், பீன்ஸு, அவரைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்தளவுக்கு காயாவது சேர்ப்பேன் சாம்பாருக்கு. அப்போ தான் சாம்பார் டேஸ்ட் கொடுக்கும். அது கூட ஒரு மாங்காவும் சேர்த்துக்கிறேன். நான் மாங்காய் கொட்டை மட்டும் சேர்த்துருக்கேன். செம்ம டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்து பருப்பு, சீரகம், வெந்தயம், பச்சை மிளகா, இடித்த பூண்டு, ஒரு பாதி பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதையும் வதக்கிக்கிறலாம். அது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 3 தக்காளியை வந்துட்டு சின்ன சின்னதாக நறுக்கி இது கூட சேர்த்து ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கிறேன். வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா காய்கறிகளையும் இது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விடலாம். நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கி விடலாம். தேவையான அளவு தண்ணி, காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற வேண்டாம். இப்போ காய்க்கு உண்டான உப்பும் போட்டு மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் பருப்பு ரெடி ஆயிடுச்சு. பருப்பு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சட்டியை. காய் ஓரளவுக்கு வெந்திருக்கும். 5 நிமிஷம் வேக வச்சாலே போகும், நல்லா வெந்துடும். இப்போது வேக வச்ச அந்த காய் கூட இந்த பருப்பையும் இது கூட ஆட் பண்ணி ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறம் மல்லித்தலையை தூவி நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கிறலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான மெத்தட் தாங்க. இவ்வளோ தான் நாங்கள் வந்துட்டு சாம்பார் வைப்போம். சாம்பார் தானே ரொம்ப அசால்ட்டாக இருக்காதீங்க. இந்த சாம்பார் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும். காய்கறி வந்துட்டு நிறைய போட்டால் தான் சாம்பாருக்கே டேஸ்ட் நிறைய கொடுக்கும். 2 காய் 3 காயிலெல்லாம் டேஸ்ட் வராது. காய்கறிகள் நிறைய போடுங்க, சாம்பாரை டேஸ்ட்டாக வைங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.